பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எந்நாளும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இதை கேட்கிற யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, என்னை தேடி வந்த தேவ அன்பை குறித்து என் சிந்தையில் பதிந்து இருக்கக்கூடியவைகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் நான் அந்த அன்பிற்கு அடிமையான அந்த காலத்திலே என் கனவில் அந்த அன்பு பேசியது குறித்து, அப்பொழுது என் நிலைமை எப்படி இருந்தது என்பது குறித்து பதிவு செய்திருந்தேன். அது குறித்து இந்த வாரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கனவு எனக்கு தெரிந்தது, அதனால் நான் கர்வம் கொள்ளவில்லை. கர்த்தர் அவர் யாருக்கு எதை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அதை கனவில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை வேதத்தில் அறிகிறோம். அதனால் என்மேல் பிரியமாயிருக்கிறார், அதனால் எனக்கு கனவிலே பேசினார் என்று சொல்லி நான் பெருமை கொள்ளவில்லை. கற்றுக் கொடுத்தவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை பலரும் கற்றுக்கொள்ள நான் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்தேனா என்பதை சிந்தித்து பார்க்கவே இந்த கனவை குறித்து நான் பதிவு செய்ய ஏவப்படுகிறேன். கனவில் என்னோடு பேசியவரின் இரக்கத்தால் தான் என் ஜீவன் என் உடம்பில் இருக்கிறது. நான் பிழைத்திருக்கிறது அந்த அன்பின் தயவால் தான். அப்படிப்பட்ட நான் அந்த கனவுக்கு பின் எப்படி இருந்தேன்? கனவில் கேட்ட கட்டளைகளை கருத்தில் கொண்டு செயல்பட்டேனா, அல்லது என் மாம்ச சிந்தைக்கு அடிமையாகி அதை மறந்து வாழ்ந்தேனா என்பதை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று எனக்குள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது இதை கேட்பவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதாக எனக்குள் உணர்த்தப்படுகிறது. இப்படிப்பட்ட உணர்வு ஏன் வருகிறது? அந்த கனவில் நான் கேட்டது என்ன? அந்த கட்டளைக்கு நான் எப்படி செவி கொடுத்து செயல்பட்டேன்? அதனால் அதை கேட்பவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? இப்படியாக சிந்தித்து அது குறித்து பதிவு செய்ய வேண்டும் என்ற இயக்கத்தோடு காத்திருந்த என் சிந்தைக்குள்ளே சில வசனங்கள் தானாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற கர்த்தராலே ஆகும். இங்கே நான் ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கிறேன், நான் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என் உணர்வுகளிலே என்ன வருகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது. அதனால் இக்காலத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்ற சிந்தை எனக்குள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் சிந்தித்து கொண்டு நான் கனவில் கேட்ட அந்த காலத்திலே அதன் பிறகு என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, இப்படியாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே என்னுடைய உணர்வுகளிலே என்ன வருகிறது? வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்திலே 22வது அதிகாரத்திலே 11, 12 ஆகிய வசனங்களாக இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இந்த வசனம்தான் நினைவுக்கு வருகிறது. முதலாக நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்திருந்த போது கடந்த கால நினைவுகளையெல்லாம், கடந்த கால செயல்பாடுகளையெல்லாம், கடந்த காலத்தை கண்முன் கொண்டு வந்து அதை பதிவு செய்ய ஆசைப்பட்ட போது இக்கால கிறிஸ்தவத்தின் நிலைமை குறித்து ஒரு ஏக்கம் எனக்குள் இருந்ததால் இந்த வசனம் என் உணர்வில் முதலாக வெளிப்பட்டது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷத்திலே 22வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை சுகமாக வாழ வைப்பதற்காக வந்தார் என்று சொல்லி எங்கும் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசுவதில் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இந்த வசனம் எனக்குள்ளே வந்தவுடனே எனக்குள்ளே நடுக்கம் பிடித்து கொண்டது. ஏன்?
நீ அநியாயம் செய்கிறாயா? செய்து கொள். அசுத்தமாக இருக்கிறாயா? இருந்துகொள். நீதியாக இருக்கிறாயா? இன்னும் நீதியாகிவிடு. பரிசுத்தமாய் இருக்கிறாயா? இன்னும் பரிசுத்தமாயிரு. நான் வருகிறேன். யார்? மனுஷகுமாரன் நியாயம் தீர்க்க வருகிறார். சும்மா வரவில்லை. அவரோடு என்ன வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை விசுவாசிக்கிறோமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் சிருஷ்டித்த வல்லவருடைய வார்த்தையாக இருந்த ஒரே பேரான குமாரன் பூமிக்கு வந்தார். சிலுவையிலே அவமானப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். அதனால் அவரை விசுவாசிகளுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இப்படியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் அது எப்படி? இப்படியாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். என் சிந்தை அப்படி சிந்திக்க ஆரம்பித்தது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரா? மனிதர்களுடைய செயல்பாட்டையும் கவனித்துக் கொண்டிருக்கிறாரா? இப்படியாக நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 16, 17, 18 ஆகிய வசனங்கள் என் நினைவில் வெளிப்பட்டது. அந்த வசனங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அது 16வது வசனம், 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அடுத்த வசனம், 18வது வசனம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள். வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி காண்பது? நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாது இருக்கிறவனுக்குரிய வித்தியாசத்தை எப்படி காண்பது? இப்படியாக இந்த வசனங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். எப்படி அது வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது என் உணர்வுகளிலே மத்தேயுவால் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே 25வது அதிகாரத்திலே 31 33 வரை உள்ள வசனங்கள் நினைவுக்கு வந்தது. அந்த வசனங்கள், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 32வது வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இந்த மல்கியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருந்ததே, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருந்ததே. அந்த வித்தியாசத்தை இந்த வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சொல்கிறது எப்படி? செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். சொல்லப்பட்டிருக்கிறது, நிறுத்துவார். இதையெல்லாம் இப்பொழுது யார் நினைத்து கொண்டிருக்கிறார்? இதை பற்றி சிந்தனை யாருக்கு இருக்கிறது? அதனால்தான் நினைவுபடுத்தப்படுகிறது. அதன் பின்பு என்ன நினைவுபடுத்தப்பட்டது? மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல பிரித்து செம்மறியாடுகளை அவருடைய வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை அவருடைய இடது பக்கத்திலும் நிறுத்தி விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு விட்டது.
2 பிரிவாக பிரிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? வசனம் 34 பார்த்தால் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ராஜ்யம்? உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நன்றாக யோசிக்க வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் அதை பதிவு செய்திருக்கிறேன். எந்த ராஜ்யத்தை விட்டு ஆதாம் ஏவாள் விரட்டப்பட்டார்களோ அந்த ராஜ்யத்துக்கு மனிதனை கொண்டு செல்வதற்காகத்தான் தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சிலுவையிலே ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. ஜீவனை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டி இருந்தது. இதை நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு பிரிவு வலது பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லிவிட்டார். சரி, இப்பொழுது இன்னொரு பிரிவு இருக்கிறது அல்லவா? அந்த பிரிவை பார்க்கலாம். அது எந்த பிரிவு? இடது பக்கத்தில் உள்ளவர்கள். மத்தேயு 25வது அதிகாரத்திலே 41வது வசனத்தை பார்த்தால், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். போக வேண்டும். 2 பிரிவு. ஒரு பிரிவுக்கு ஆசீர்வாதம், இன்னொரு பிரிவுக்கு சாபம். அவர்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள். அவர்களை குறித்து என்ன சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார்? என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள், போங்கள். இதையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ உலகம். இதையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்தவர்கள்தான் கிறிஸ்தவத்தை உலகமெங்கும் கொண்டு சென்றார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்தார்கள். நித்திய தேவனுக்காக வாழ்ந்தார்கள். சத்தியத்தை எங்கும் கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? நானும் பேசிக்கொண்டிருக்கிறேன். என்னையும் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த வசனங்கள். எனக்காக கொடுக்கப்பட்ட வசனங்கள் என்றே நான் எண்ணுகிறேன். அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறேன். சரி, 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு பிரிவினர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஒரு பிரிவினர் சபிக்கப்பட்டவர்கள். ஆனால் எனக்குள்ளே இன்னும் ஒரு நெருடல் வந்தது. அது என்ன என்று சொன்னால், மத்தேயுவால் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே 24வது அதிகாரத்திலே 30வது வசனமாக இருக்கிறது. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்கின்ற வசனம் நினைவுக்கு வந்தது. மனுஷகுமாரன் நியாயம் தீர்க்க வருவார். அவர் வரும்போது 2 பிரிவாக பிரித்து விடுவார்கள். அப்படி என்றால் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த நீதிமான்கள், தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஏன் புலம்ப வேண்டும்? வேதம் சொல்லுகிறதே, பாவம் செய்தவர்கள் தானே, தேவனை மறந்தவர்கள் தானே, அநியாயம் செய்தவர்கள் தானே புலம்ப வேண்டும். நீதிமான்களே இல்லையா? ஏன் சகல ஜனங்களும் புலம்புவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சிந்தனைகள் எனக்குள்ளே எழுந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எனக்கு லூக்காவால் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே 21வது அதிகாரத்திலே 25லிருந்து 28 வரை உள்ள வசனங்கள் நினைவில் வந்தது. மகளே, வேதத்தில் எல்லாம் விவரம் இருக்கிறது, தெரிந்து கொள். ஏன் புலம்புவார்கள்? அந்த வசனத்தை படிக்கலாம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமுமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். வேதம் சொல்லுகிறது.
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். மனுஷகுமாரனுடைய வருகையை பார்த்து பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் புலம்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்ததே, மத்தேயு எழுதப்பட்ட சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருந்ததே. அதற்கு பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். சோர்ந்து போகும். எல்லா மனுஷருடைய இருதயமும் சோர்ந்து போகும். ஏன்? சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமுமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனாலே பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து, என்ன ஆபத்து வருமோ, கொரோனா வந்தபோது பயந்தோமே, அதைவிட கொடூரமான ஆபத்து என்ன வருமோ என்று பயம். அதனால் எல்லா மனுஷரும் சோர்ந்து போவார்கள். எல்லா மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அது நீதிமானாக இருந்தாலும் சரி, அநீதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பூமியின் மேல் வருகிற ஆபத்தை கண்டு, கொரோனாவை கண்டு பயப்படாதவர்கள் யார்? சோர்ந்து போகும். வேதம் சொல்கிறது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். காண்கின்ற பொழுது அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது என்று. நீ இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது மனிதனே, சத்தியத்தை கேட்பவர்களே, கிறிஸ்துவின் சத்தியத்தை பிரசங்கிப்பவர்களே, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலைகளை உயர்த்துங்கள். புலம்ப வேண்டாம். யார்? தேவனுக்காக, தேவனுடைய சத்தியத்துக்காக, தேவனுடைய சத்தியத்தின் வழியிலே தேவனுடைய சத்தியத்தை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறதே. யோவானால் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்திலே 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த மீட்பு, அந்த நியாய தீர்ப்பு மனுஷகுமாரன் கொடுக்க வருகின்ற பொழுது நாம் உயிரோடு இருக்கலாம், இறந்திருக்கலாம். நம்முடைய ஆவி அதற்காக காத்து கொண்டிருக்கும். அந்த ஆவியினுடைய நிலை, நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய சத்திய வழியை கடைப்பிடித்து அவருடைய சத்திய வழியின்படி நடந்திருந்தால் என்ன செய்யலாம்? தலையை உயர்த்தி அவர் வருகையை பார்க்கலாம். இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? புலம்பிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் எனக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. நான் பதிவு செய்ய நினைத்தது வேறு. ஆனால் என்ன செய்யலாம்? என்னை இயக்குகிறவர், என்னை சுவாசிக்க வைக்கிறவர் என் உணர்வுகளில் சொல்வதைத்தானே சொல்ல முடியும். இது ஏன் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது? எனக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தெரிந்த கனவை குறித்து நான் தேவனிடத்தில் கண்டதையும் கேட்டதையும் நான் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நாம் அவருக்கு முன் நிமிர்ந்து நிற்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்த போது, நான் அதை பதிவு செய்ய ஆரம்பித்த போது, அதை பதிவு செய்வதற்கு முன்பாக இக்காலத்தில் இப்பொழுது என்ன தேவை? இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான், எதை குறித்தும் கவலைப்படாமல் இருந்தவர்கள்தான், எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று இருந்தவர்கள்தான், எங்களால் எல்லாம் முடியும் என்ற அதிகார மமதையில் இருந்தவர்கள்தான். கொரோனா வந்தபோது என்ன நிலைமை ஏற்பட்டது? அதுபோல உணர்த்தப்படுகிறேன். இதையெல்லாம் மனதில் வைத்து இதையும் நினைத்து நீ என்ன பதிவு செய்வியோ அதை பதிவு செய் என்பதாக என் உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்டதால் இதை பதிவு செய்திருக்கிறேன். வரும் நாட்களில் என்னை சுவாசிக்க வைத்து கொண்டிருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் நான் கண்டதையும் கேட்டதையும் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். இதை கேட்கிற யாவரையும் நித்திய தேவனுடைய சத்தியமும் கிருபையும் சரியாக வழி நடத்துவதாக, அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.